படம் சூப்பர் சார். அட்டகாசமாக இருக்கும். பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரே காமெடி, ஜாலியாக இருக்குது. கிளைமாக்ஸ் தான் சக்குன்னு முடிஞ்சிச்சு. கான்செப்டுனாங்க பழைய அந்த பழைய அந்த சுற்றுறது போகிறது வர்றது கடத்துறது, அந்த பொண்ணை கடத்துறது, அது மாதிரி தான் கலாட்டா தான். அவர் சிவா இருக்கிறாரு, கேட்கவே வேணாம் உங்களுக்கு. ஃபுல்லாக காமெடி, ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. இது நல்லாயிருக்கு அதை விட. ஆமாம், இது நல்லாயிருக்கு. இன்னும் காமெடியாக ஜோராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. படமே மொத்தத்தில் சூப்பராக இருக்குது. அரசியல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் டச் பண்ணிருக்கா. அது பெருசாக அரசியல்லாம் இல்லை. நல்லா ஜாலியான படம், காமெடி படம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆமாம், நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஜாலியாக. குறையெல்லாம் ஒன்றும் இல்லை சார். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் கண்டென்ட் தான் சூப்பராக இருந்துச்சு. அரசியல் ஃபுல்லாக அரசியல். இப்போ வந்து இளைஞர்களுக்கு இது முக்கியமாக தேவை. அது இப்போ நம்ம நாட்டோட அரசியல் வந்து தெரியாமே இருக்குது. அதனால தான் யாரோ ஆள்றாங்க. தமிழ் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலாம் இருக்கோம், ஆனால் தமிழ் இருக்கான்னே சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. ஒரு பீச்சுக்கு போனாலும் வட மாநிலத்தில் வர்றாங்க. எல்லோரும் வந்து வாழலாம், ஆனால் நம்ம தான் ஆளணும். அதை தான் படம் சொல்லுது. சூதுகவுண்டு கண்டிப்பாக வெற்றி அடையணும். அந்த டேரக்டருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். சிவா சூப்பராக பண்ணியிருக்கிறாரு, குறைய சொல்ல முடியாது. சூதுகம் ஒன்று நல்லா இருந்துச்சு, அதோட இது மிகப்பெரிய வெற்றி அடையும். முன்னாடி நடித்தவங்க இல்லாமையும் இந்த படம் வெற்றி அடையும். ஓகேண்ணா, அது படம் என்டர்டைன்மெண்ட் ஆகணும் சரி. நல்லா யங்ஸ்டருக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல அரசியல் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கெலாம் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு படம். எல்லாருமே ஒரு வாட்டி நல்லா பார்க்கலாம். நல்ல படம், நல்லா ஹிட் ஆகும். இது கான்செப்ட்னா ஒன்று மாதிரி தான், ஒன்னோட லிங்க் பண்ணி எடுத்திருந்தாங்க. அதில் விஜய் சேதுபதி நல்லா அடிச்சிருந்தாரு, சேம் வச்சு சிவாசன் நல்லா அடிச்சிருந்தாரு. இதில் நல்ல ஒரு படம், எல்லோரும் வந்து பார்க்கலாம். நல்ல படம். அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா ஹிட் ஆகும், எப்பயுமே நல்லா இருந்துச்சு சார். காமெடி ஓகே தான், காமெடி பஞ்சம் நல்லா இருந்துச்சு. இடையில காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். அவர் மாதிரி வர மாதிரி சீக்வன்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே அவர் தான், விஜய் சிவா சார் தான். நல்லா இருந்துச்சு படம், எல்லாருமே பார்க்கலாம். ஒன் டைம் வந்து பாருங்க வாட்ச். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு படம். நல்லா பெட்ரு, நல்லா சூப்பராக ஹிட் ஆகும். எல்லாருமே வந்து பாடுங்க, நல்லா ஒன் டைம் பார்க்கலாம். நல்ல படம், நல்லா பொலிட்டிக்கலாக நல்லா கருத்து சொல்லியிருக்காங்க. ஓகே தானே. ஃபஸ்ட் பார்ட்டை கனெக்ட் பண்ணிக்காமல் இதை பார்த்தீங்கன்னா பிடிக்கும். லாஜிக்லாம் இல்லாமல் சும்மா ஜாலியாக படம் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸோட வந்து கலாய்ச்சிட்டே பார்க்கணுன்னா பார்க்கலாம். அவ்வளோதான். ஒரு கான்செப்டும் இல்லை, லாஜிக்கே இல்லை. அதில் இந்த கான்செப்ட் வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன ஒரு கான்செப்ட்டு, அதே தான். அதே அந்த அமைச்சரை கடத்தி என்ன பிரச்சனை வருமோ அதே மாதிரி தான் இதுலேயுமே. பெருசாக நீங்கள் கனெக்ட்லாம் அந்த ஃபஸ்ட் பார்ட்டை மாதிரியே இருக்குன்னா கனெக்ட் பண்ணிக்காமல் புதுசாக ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஓகேவாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து விஜய் சேதுபதி, அசோக் செல்வன் அது ஆக்டிங்கே வேறு மாதிரி இருக்கும். இதில் ஓரளவுக்கு ஓகேவாக ட்ரை பண்ணியிருக்காங்க, பெட்டராக. அவ்வளோதான். நல்லா, அது வழக்கம் போல் சார்கஸ்டிக்காக எப்படி பண்ணுவாரோ அது மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் அது படமாக பார்க்குறப்ப நிறைய இடத்துல நம்மளுக்கு கனெக்ட் ஆகாமல் போயிரு தான் இதாகிடுச்சு. அது ரொம்ப சுமார் தான், அந்த பாட்டை கம்பேர் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் ரொம்ப சுமார் தான். ஒன் டைம் வாட்சபிள் தான், இது மாதிரி ஜாலியாக போகும். படம் நல்லா இருக்குது ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். இவர் தான் பார்க்க மாட்டாரு. பிடிச்சதுன்னு இல்லை, எல்லாமே வந்து விஜய் சேதுபதி இல்லாத கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பட் ஃப்ளாஷ்பேக்கில் அவரை காட்டுவாங்க, சரிங்களா. கான்செப்ட்டு விஜய் சேதுபதிக்கு முன்னாடி நடந்த விஷயம் காட்டினாங்க. அப்புறம் இவர் ஜெயிலுக்கு போய்டுறாரு. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து அவர் கொஞ்சம் வேலைங்களை பண்ணிவிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. மறுபடியும் இவங்க ஜெயிலுக்கு போனாலும் வந்து மறுபடியும் இவங்க ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி காமெடி ஓகே தான் ப்ரோ, ஓகே தான். நல்லா தான் இருக்குது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு இல்லை. ஓகே தான், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே தான், பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறோம். மூவி நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது சார். படத்தில் காமெடி பிடிச்சிருந்தது. சிவா நல்லா பண்ணியிருக்காரு சார், நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை, அவர் ஸ்டைலில் பண்ணியிருந்தார். இவர் வந்து சிவாக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது இல்லைங்களா, அதில் இவர் நல்லா பண்ணியிருந்தார். இவங்க ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதை அடுத்த இது அப்படி செகண்ட் பார்ட்னா வந்து ஒரு இது வந்து புது கதை அப்படி இல்லை, அப்படியே அங்கேருந்து அப்படியே கண்டினியூ ஆனது நல்லா இருந்துச்சு பார்க்குறது. போர் எங்கேயும் அடிக்கல சார், போர் எங்கேயும் அடிக்கல, நல்லா இருக்கு. சாங் நல்லா இருந்தது. ஒரு தீம் மியூசிக்னு இதில் ஒன்றும் பர்டிகுலராக இல்லை. பட் ஆனால் இந்த பிஜிஎம் நல்லா இருந்துச்சு சார். கண்டிப்பாக பார்க்கலாம் சார். படம் நல்லா இருக்குங்க, படம் ஜாலியாக, படம் காமெடியாக போகுது. படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு படம். அதே இதுதான் சார், ஃபஸ்ட் ஹாஃப் என்னவோ அதே பேட்டர்னில் தான் படம். இது வந்து காமெடியாக பண்ணியிருப்பாங்க. அவரோட எப்படி அவர் காமெடி பண்ணுறவர் காமெடி இது வந்து சிவாவுக்கு அடுத்ததாக இருக்கும். அவர் போர் அடிக்காமல் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே ஜாலியாக இருக்கும்.
எல்லாம் நார்மலாக போகும். குறைகள் சொல்கிற மாதிரி இல்லை, அது வேற. அதை விஜய் சேதுபதி கேரக்டர் அது வேற, சிவாவோட கேரக்டர் வேற. இது பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜாலியாக இருக்கும். கதை தான் காமெடி சூப்பராக இருந்துச்சுங்க. இல்லை, இந்த கதைக்கு விஜய் சேதுபதி நடிக்க முடியாது. ஏன்னா இது செகண்டில் எடுக்கிறதுனாலையும் அவர் விருப்பப்பட்டு எடுக்க முடியாது டேரக்டரு. அதனால் அந்த கதை சூப்பராக இருக்கும். இருக்குது, இப்போ உள்ள அரசியல் மாறுனுச்சுன்னா பார்ட் 3க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். படத்தில் குறைகளே இல்லை, எல்லாமே நிறைய தான், நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது.